ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான குனாஃபா. இது வந்து ஒரு அரபிக் ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மைதா மாவு வச்சு ஒரு டோ ரெடி பண்ணி அதை வச்சு நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ரியல் குனாஃபா செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா வச்சு சேமியா குனாஃபா செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த குனாஃபா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சேமியா 2 கப், அப்படி இல்லைன்னா ஒரு பேக் எடுத்துக்கோங்க. ஜீனி 1/2 கப், பால் 2 கப், அதாவது ஒரு 500 ml, கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், அதாவது வெண்ணெய். எந்த டைப் ஆஃப் சீஸ்னாலும் எடுத்துக்கலாம். மொசரல்லா, செடார், க்ரீம் சீஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் மேங்கோ பல்ப் வந்து ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அதே அளவு, அதாவது 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்கனா சேர்த்துக்கலாம். நான் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இல்லை எந்த எசன்ஸ் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ரொம்ப பாகு பதத்துக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பிசுபிசுங்கிற கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் குனாஃபா ரெசிபியும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். இப்போ பட்டர் வந்து நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். 250 ml பிடிக்கிற கப்புக்கு 2 கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பேக்கெட்டை உடச்சி அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் இதை வறுத்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அதனால் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் இப்போ 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 500 ml பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து இப்போ நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர். இது 2ல் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பால் கலந்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டியாக ஆகிடும். அதனால் இப்படி வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல பால் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் இல்லை, உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடரும் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து நார்மலான ஸ்வீட்டில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணுன்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தொடர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கெட்டியானதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கையெடுக்காமல். கொஞ்சம் நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்ததும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து செடார் க்ரீம் சீஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த டைப் ஆஃப் சீஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சீஸ் வந்து அந்த கஸ்டர்ட் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் போதும். இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நல்ல க்ரீமியாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக ஆகும். அது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வர வரைக்கும் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா கீழே வந்து பட்டர் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல அது சேமியா, அது பாதியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு லேயர் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பாதி சேமியா சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீம் இருக்குல்ல, நல்லா கெட்டியாக வந்துருச்சுல, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். சேர்த்துக்கோங்க. ஒரு லேயர் மாதிரி இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக லேயர் மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டோட பல்ப் வந்து நல்ல கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் மறுபடியும் நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீம் வந்து மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த க்ரீமையும் அந்த ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கீங்களோ அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லேயர் மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி தனித்தனியாக 3 லேயராக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சேமியா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லேயர் மாதிரி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி டாப் லேயர் போடும்போது நீங்கள் ஸ்பூனை வச்சு போடாமல் கை வச்சு இந்த மாதிரி தூவி விடுங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக செட் ஆயிரும். ஸ்பூனை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் வராது. அதனால் இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. எந்த பக்கமும் அந்த க்ரீம் வந்து தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி விடுங்க. சுற்றி இந்த மாதிரி மேலேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஜென்ட்லாக. ரொம்ப போட்டு அமைக்கிறாதீங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி செட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு குனாஃபா டோர் ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சேவ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது நீங்கள் டேரெக்டாகவும் ஃப்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா கேக் மாதிரி பேக் பண்ணியும் எடுக்கலாம். அவனில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை நம்ம குக்கரில் வச்சு கேக் பேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமோட கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஃப்ரை பண்ணுறனால அந்த பேனை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். லோ ஃப்ளேமோட கொஞ்சம் அதிகமாக வைங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும். ஸோ அப்பப்போ பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் வந்து இன்னொரு பேனில் நம்ம அதை திருப்பி போட போகிற பேன்லையும் நல்லா ஃபுல்லாக பட்டர் தடவி வச்சுக்கோங்க. பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல 10 நிமிஷத்தில் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேனை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது பார்த்து கவனமாக பண்ணுங்கள். கையில் சுற்றாமல் கீழே உள்ளது வந்து நல்ல ஹாட்டாக இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். நீங்கள் தோசைக்கல் வச்சுருந்தாங்கன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இதை இந்த மாதிரி பேன் இல்லட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக ஒன் சைடு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடையும் நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல சுற்றி நல்ல ப்ரௌன் கலரில் குக்காய் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான சேமியா குனாஃபா ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே இதை ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக வந்துடும். பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. அந்த சைடு ஒரு 10 நிமிஷம், 8லேருந்து 10 நிமிஷம், இந்த சைடு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க. மாதிரி உங்களுக்கு வந்து அது ரொம்ப டார்க்காக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான வெர்மிசெல்லி குனாஃபா ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சுகர் சிரப்பை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வெதுவெதுப்பாக இருக்கிற சுகர் சிரப்பை இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி விட்டு சர்வ் பண்ணிடலாம். சாப்பிடும் போது இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த நட்ஸ் பவுடர் வந்து தூவி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல க்ரீமியாக நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான குனாஃபா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.